இருந்தா இப்ப சரி. அப்புறம் உள்ள போய் பார்த்தா கடைசியில இதாயிருச்சு உங்க இதுல இருந்து. நீங்க கால் பண்ணது என்ட்ரி ஆகல என்னன்னு அதனால உள்ளாரம் தேடிட்டு இருந்தேன். சரிங்கய்யா. சொல்லுங்கய்யா. இது அருள் அருள்ன்றது தெரியுது. ஹலோ, அருள் 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 தெருள் அப்படிங்கிறாரு சில இடங்கள. தெருள் அருளா? இல்ல அருள் ஓகே பிரதர். தெருன்னு சொல்றாரு சில இடத்துலலாம். தெருள். ஆமா, தெருன்னு சொல்லுது இல்ல, தெரு. ஆமா. இப்ப அந்த வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது முதல்ல இருள் நிலை, அப்புறம் மருள் நிலை, அப்புறம் தெருள் நிலை, அப்புறம் அருள் நிலை. இருள் நிலை அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மருள் நிலை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் தெருநிலை புரிக்க முடியும். அது கடைசியில அருள் நிலை. இப்ப இருள் நிலைன்னா இது புரிஞ்சுக்கிட்டாதான் தெருநிலைக்கு நம்ம சொல்ல முடியும். இருள் நிலைன்றது இப்ப தூங்குறோம் இல்லைங்களா, தூக்கத்துல நம்ம காணாம போயிடும் இல்ல, நம்ம இறந்த நிலை, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்ய நிலை. அந்த நிலையில தான் நம்ம ஆதியில இருந்தோம். நமக்கு புல் பூண்டு முதல்ல தேகம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி தேகம் இல்லாததான் இந்த ஆன்மா இருந்தது. அந்த அந்த நிலைக்கு பேர் தான் ஆணவ இருள், அதாவது அக இருள் பேர். அக இருள்ல தன்னுடைய இருப்பை தான் அறிய முடியாத ஒரு நிலை. நாம இருக்கிறது நமக்கே தெரியாது. அந்த ஒரு நிலையை நாம இப்ப தூக்கத்துல உணரலாம். தூக்கத்துல நாம இருக்கிறது நமக்கு தெரியாது. தூங்கி எழுந்து விழிப்பு நிலைக்கு வர பாருங்க, அந்த சில வினாடிகள் தான் அந்த மாயை ஒரு சுகமா இருந்ததா உணர்த்தம். காரணம் இல்லாமலே இருந்து திடீர்னு அப்போ இருப்பு நிலைக்கு நம்ம வர்றோம், விவகாரத்துக்கு வர்றோம் உலகில். அப்போ இல்லாம இருந்த நிலை நமக்கு சுகம் மாதிரி நமக்கு தெரியுது. அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுல ஒரு 2 அறை இருக்கு. ஒரு அறை வெளிச்சமா இருக்கு, இன்னொரு அறை இருட்டா இருக்கு. இருட்டுல இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரும்போது இருட்டு இருந்த ஒரு நிலை சுகமா இருக்கிற மாதிரி நமக்கு அந்த வாசப்படி தாண்டின போது நமக்கு தெரியுது. அது ஒரு மாயையில ஏற்படுகின்ற ஒரு மயக்கம் தான். அதனாலதான் நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது தூங்கும் போது நமக்கு தெரியாது. அந்த விழிப்பு நிலைக்கு வர்ற ஒரு ஃபியூ செகண்ட்ல தான் நம்ம அதை உணர்றோம். அது மாயையினுடைய வேலை. அப்போ நம்ம இருள் நிலையில் தான் நம்ம இருந்தோம். அதாவது நம்ம இருக்கிறதே நமக்கு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கிறது, நான் இருக்கிறேன் ஒரு உணர்வு இல்லாமல் இருந்த நிலைதான் நம்முடைய ஆதி அனாதியாப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் செடி கொடி மரமா புல்லு பூண்டு செடி பறவை பாம்பு இப்படி எல்லாம் கடந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருப்பு பிரகாச ஆரம்பிக்குது. மனிதன் இப்ப இந்த நிலையில வரையில அந்த இருள் நிலையை விட்டுட்டு மறுநிலைக்கு நிலைக்கு வந்திருக்கோம். மறுநிலையில நம்ம இருக்கிறோம். மறுநிலை என்பது என்னன்னா, இருள் நிலையில இருக்கிறதே தெரியாது. இப்ப மறுநிலையில் நாம இருக்கிறோம். ஆனா எப்படி நம்மால இருக்க முடியுது? நம்ம யாரு? எப்படி நம்மளால திடீர்னு இருக்க முடியுது? இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்றோமே, அது எது? இந்த உடம்ப சொல்றோமா, மனதை சொல்றோமா, உயிரை சொல்றோமா? அப்ப எப்படி நம்மளால ஒரு கால் நம்ம பர்த்டே பாக்குறோம், நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்னென்ன அனுபவம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்ன ஒரு 1960 1960 அதுக்கு முன்னாடி நமக்கு உலகம் எப்படி நமக்கு தெரியாது. காரணம் நம்ம இல்லை. அப்பத்துல இதுவரையில நாம இருந்துகிட்டு இருக்கோம். பட் எப்படி நம்மால இருக்க முடியுது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கோம். நம்ம எப்படி நம்மளால இருக்க முடியுது அப்படின்னு தெரியாம இருக்கு. இதுக்கு பேர் தான் மருள் நிலை. தெருள் நிலைன்றது என்னன்னா, இருத்தல்ன்றது மனிதனால ஆவறது கிடையாது. அது இயற்கையில தானா இருக்கிறேன் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு சூரியன்ல இருந்து எப்படி சுடர் வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள தலைப்பகுதிக்கு உள்ள ஒரு ஒரு அணுத்துவமான ஒரு வெளி இருக்கு, அறிவு வெளி. அதுதான் அணு அப்படின்னு சொல்றது.
நான் அந்த உடம்புல நான் யார் அப்படின்னு வரலாறு கேட்பார். வரலாறு கேள்வி கேட்டு வரலாறே ஒரு பதில் சொல்லுவார். இந்த உடம்பில் இருக்கின்ற நான் யார் எனில் நான் ஆன்மா, அணு வடிவினன் அப்படின்னு சொல்வார். அணுன்னா ஒரு குண்டூசி நுனி பகுதியில 1,00,000 அறிவு அணுக்கள் நிக்க வைக்க முடியும். இது ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு ஒரு மிக மிக சிறியதிலும் சிறியது. அது வந்து பொருளோ ஆற்றலோ கிடையாது. அது ஒரு ஆகாயம், அணுத்துவமான ஆகாயம். அது ஒரு சுடர் மாதிரி இருக்கிறேன். அது ஒரு நமக்கு காரண சரீரம், நம்முடைய மூல சரீரம். அதுதான் அங்கிருந்துதான் வந்துகிட்டே இருக்கு. அது சுடர். அது எப்போ இதாவதுன்னா விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையில இருக்கு. திருப்பி அது உள்ள இழுத்துக்கும் போது உறக்கத்துக்கு போயிடும், ரெஸ்ட் கொடுக்குது. இல்லைன்னா தொடர்ந்து இருந்தா இப்ப இருக்கிற ஒரு நிலையில நம்ம இறந்து போயிடுவோம். ஏன்னா ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பாட்டுக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். விழிப்புல இருந்து காலையில விழிச்சா தூங்குற வரையில மனம் வந்து ஓய்வடைகிறதே இல்லை, அது சலிப்படைக்கிறோம். அதனால அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இல்லைன்னா மறுநாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. அதனால இறைவனா பார்த்து சத்த நிலை கொண்டு போறார் பழைய நிலைக்கு. அதுக்கு பேர் தான் ஆணவம். அப்படின்னா ஆணவ இருள், அக இருள், உள்ளிருட்டு, அது அறியாமை, இக்னோரன்ஸ், அஞ்ஞானம், மாயா இருள், திரை, இப்படி எல்லாம் சொல்றது. அது வந்து அந்த இது அந்த திரைன்றது அது இறைவனே செய்கின்ற ஒரு மறைப்பு செயல் தான். அவர் அதை செய்யறதால்தான் நம்ம எல்லாம் போறோம். அதனால நம்ம 8 மணி நேரம் நாம கிடையாது, நம்ம மனைவி மக்கள் கிடையாது, குடும்பம் கிடையாது, சற்று முன் அனுபவித்த பிசினஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. சூன்யம், சூன்யம் ஆயிடுச்சுன்ற ஒரு உணர்வும் கிடையாது. அங்க ஒண்ணுமே கிடையாது, சூன்யம், உலகமே சூன்யம் நம்ம பொறுத்த வரையில. அதுக்கு பேர் தான் ஆணவ இருள் அப்படின்னு பேர். ஆனா அது அறிவு தான். அந்த இருளுக்குள்ள அந்த அறிவு இருக்கு. இப்பதான் தெரு நிலைன்றது நாம விசாரமும் செய்யணும், கடவுளோட நெகிழ்ச்சியா தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணி நாம உள்முகமா பயணம் செய்யணும். அது ஒண்ணு இல்ல, மனதை வந்து கண்டத்துக்கு மேலேற்றி அத ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருக்கிறேன்ற உணர்வு எங்கிருந்து வருது? மூளை பகுதியில் தான் வருது. அதனாலதான் எல்லா விதமான அனுபவங்களும் மூளையில தான் அனுபவம் ஆகுது. விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணி சொல்லுது. விஞ்ஞானம் இல்லைன்னா இதுக்கு வந்து ப்ரூஃபே கிடையாது. நம்ம எங்க இருக்கிறோம்னா ஒரு அறிவு என்கின்ற ஒரு ஆகாயமா, அதுதான் சித்தாந்தத்துல சித்து ஆகாசம். சித்துன்னா அறிவு, ஆகாசம் ஆகாயம். சித்து ஆகாயம், சித்தாகாயம். நம்ம அறிவு என்கின்ற ஒரு ஆகாயம், ஸ்பேஸ் ஆஃப் விஸ்டம், ஸ்பேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதான் நம்ம அங்கதான் எல்லா இன்பமும் அங்கதான் போகுது. சிக்னலா மாறி அங்கதான் போகுது. நேரடியா போக முடியாது, ஒரு சிக்னலா தான் மாறி போகுது. அதுதான் விஞ்ஞானம் வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணுது. 5 பொறிகளுக்கு அதுதான் வேலை. நீங்க வந்து லட்டு சாப்பிட்றோம்னா லட்டு அப்படியே வயிற்றுக்கு தான் போகுது. ஆனா அதனுடைய தன்மையை மட்டும் அது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னலா மாத்தி அதை வேவ்ஸா மாத்தி நியூரான்கள் மூலம் அனுப்பிச்சு, நியூரான்கள் வந்து மூளைக்கு அனுப்புது. அது மூளையில தான் நாம உணர்றோம். அப்படின்னா நாம உணர்றாலும் மூளையில் தானே இருக்கிறோம், அப்படிதான் அர்த்தம். ஆனா அதுக்கு மேல சயின்டிஸ்ட் போல மூளையில உணர்றோம், மூளையில தான் காட்சி ஆகுது. இப்போ ஐயாவை ராஜசேகர் ஐயா ஜெய்ப்பூர்ல வந்து பாக்குறேன்னா, அங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாக்குறேன்னா நீங்க எதில் இருக்கிறீங்க பாக்குறேன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மாயி, அதெல்லாம் நம்ம மனதுல கற்பனை பண்ணுது. உங்களை வெளியில பார்க்க முடியாது. வெளியில பாக்குறது கண்ணுக்கு அறிவு கிடையாது. அது மெசேஜா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணி மூளையில கொடுத்த மூளையில இருந்து கட்டளையே அது சித்தாகாசத்துக்கு போகுது. அங்க ஒரு அறிவு வந்து அதை கிரகிக்குது, அறிவு எடுத்துக்குது. அறிவு எல்லாத்தையுமே அறிவு வந்து அப்படியே இழுக்குது. நம்ம சாப்பாடை உள்ள போடுறோம், உள்ள போட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல அது கூழாக்கி அந்த குடல் சுவர்கள் வேகமா உறிஞ்சுது எல்லாத்தையும். அந்த செல்லு தான், மற்ற செல்களுக்குலாம் அந்த அற்புதம் கிடையாது. குடல் செல்லு அந்த சத்தம் மட்டும் உறிஞ்சுது. புரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு வேகமா உரியுது. அந்த மாதிரி அறிவு வந்து
புறத்துல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மண்டையில ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு போகுது. அப்போ இந்த ஒரு அறிவு அதுதான் நாமன்ற ஒரு இது வந்து நம்ம விசாரம் பண்ணதான் தெரியும். நம்முடைய மனோ ஆற்றலை எண்ணங்களற்ற நிலையில அங்க போக்கஸ் பண்ணணும், குவிக்கணும். உதாரணமா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நாங்க 9வது படிச்சுட்டு இருக்கோம், கிராமம். அங்க அது சொல்லக்கூடாது, பட் நாயுடு ஆளுங்க அவங்க வந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. அவங்க வீட்டு 9வது படிக்கிற பையனை அயன் பண்ணி தான் போட்டு, அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளாம் மாதிரி இப்படி இருக்கும், அயன் பண்ணி போட்டுவாங்க, வசதியானவங்க. அது ஒரு பையன் ரவிச்சந்திரன்ற பையன் கூட நல்லா ஞாபகம் சம்பவம். நான் அது முன்னாடி பார்த்தது இல்லை. அவன் அவங்க மாமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஒரு கண்ணாடி எடுத்து வந்தான். அது லஞ்ச் டைம் 11 மணிக்கு 2 பீரியட் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் இன்டர்வல் விடுவாங்க. அந்த நேரத்தில் அவன் சூரிய வெளிச்சத்துல சுத்தி அதை ஒரு பேப்பர் கீழே வச்சு பண்றான். எங்க கிளாஸ்ல மொத்தம் 45 பேர், மொத்த பேரும் அவனை சுத்திட்டு என்னடா பண்றான்னு சொல்லிட்டு இடமே இல்லை அவனை சுத்தி. அப்புறம் சந்தில தலையை விட்டு பார்த்தா அந்த சூரியன் கிரகங்கள்ல அது வந்து அந்த லென்ஸ் வச்சுக்கிறான். அது ஒரு காஸ்ட்லி லென்ஸ் அவங்க மாமா கொடுத்தாங்கன்ட்டு அது அப்படியே ஒரு பாயிண்ட்ல குவிது. அந்த குவிஞ்சு அப்படியே ஆசிடிஸ் அப்படியே அது ஒரு தின் பாயிண்டா அந்த சுடர் அந்த பேப்பர்ல வைக்குது. இன்னொரு அவங்க நாங்க பாக்குறோம், அதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்லை. பார்த்தா டப்புன்னு பேப்பர் பாத்திக்குது அந்த பாயிண்ட்ல. அதான் அதாவது இருக்கு, அதாவது அந்த லென்ஸ் இல்லைன்னா பத்தாது. ஆனா அந்த ரேஸ் சன்ரைஸ் இருக்கு, ஆனா அது பிராடா போயிட்டே இருக்கு. ஆனா அத ஒரு பாயிண்ட்ல குவிச்சு அதுல விடும்போது அந்த வெப்பம் வெளிப்படுது. அதே மாதிரிதான் அந்த வெப்பம் ஆற்றலா வெளிப்படுது. அதே மாதிரிதான் மனோசக்தி நமக்கு சதா சிதற விட்டு இருக்கோம் உலக விஷயங்கள்ல, நித்தியம் இல்லாத விஷயங்கள்ல. அது வந்து ஒரு பாயிண்ட்ல அறிவு பீடம், அதான் பூர்வ மத்தியன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்றாரு. எப்பொழுதும் மனதை சிச்சவையின் கண்ணே செலுத்த வேண்டும், மனதை சிச்சவை அறிவாக்குறது செய்ய வேண்டும் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மனதை அங்க செலுத்த அது மனமா அலை மனமா எண்ணங்களாகவே இருந்த நிலை மாறி எண்ணங்களே அற்ற ஒரு நிலையில அது ஒரு அறிவா மாறும். அந்த அறிவு கூட அறிவை தான் கடவுளுக்கிறாரு. அந்த அறிவே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை கக்க ஆரம்பிச்சிடும். எப்படி அந்த பேப்பர் திடீர்னு தீப்பத்தி எரிக்குதோ அதே மாதிரி உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுமா நம்ம எந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு முயற்சி வரும், அப்போதான் கடவுள் உண்மை, ஆன்ம உண்மை, இந்த பிரபஞ்ச தோற்ற காரணம், நம்ம ஏன் வந்தோம், இந்த பிரபஞ்ச பயணம் எங்க கொண்டு போகுது, எல்லா உண்மையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து தானாவே வெளியாகும், இறைவன் வெளிப்படுத்துவார். இதுக்கு பேர் தான் பெருநிலை. அதுக்கப்புறம் தான் அருள்நிலை. அருள்நிலைன்றது அது கடவுள் நிலை, அது கடவுளுக்கு மட்டும்தான் அனுபவமாகும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அந்த நிலையில வந்து பெருநிலைன்றது எப்படின்னா, பெருநிலையிலிருந்து அப்புறம் இருக்கிறது ஒண்ணுதான், ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை தவிர்த்து அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. கடவுள் அவருடைய தன்மை அருள் ரெண்டும் வேற வேற இல்லை. அந்த அருள் தான் நமக்குள்ள இருந்து இந்த உடம்பா இருக்கு, இந்த உடம்புல இருக்கிற நூற்றுக்கணக்கான உடல் உறுப்புகளா இருக்கு. அந்த உடல் உறுப்புகள் ஒன்றொன்றும் சதா பிறந்ததுன்னு இன்னைக்கு வரல இயங்கிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபுல்லா படிக்கணும். அவருடைய கேரக்டர், அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய பயன், அவருடைய வேலைப்பாடுகள், அது எப்படி பழுதாகுது, அதை பழுத எந்தெந்த மருந்து கொண்டு சரி பண்றாங்க, எப்படி சரி ஆகுது, இதெல்லாம் படிக்கணும்னா 100 லாரி புக்கு படிச்சாலும் முடியாது. அந்த அளவுக்கு இறைவனுடைய எல்லையில்லாத கோடிக்கணக்கான சக்தி இந்த பிண்ட தேகத்திலேயே இருக்கு. அப்ப இதெல்லாம் நாம எங்க நினைச்சு பாக்குறோம்? சர்வ வல்லபத்தையும் நம்ம பிண்டத்திலேயே செலுத்துற. என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா இதுதான். என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் அப்படின்னா அதுல செய் நன்றின்னு அடங்குது இல்லையா? ஆனா அது அடங்காது. காரணம், செய் நன்றி என்று செய்து கொண்டே ஒருத்தர் நன்றி செய்து கொண்டே இருக்கின்றார் உதவி சர்வசதா காலம். அது என்ன? அருள் தான். வேற யாரும் உதவி செய்து கொண்டே முடியாது. இப்ப ஐயா கிட்ட வர்ற, ஐயா எனக்கு ஒரு 10,000 கடன் கொடுங்கன்னா இருந்தா நீங்க கொடுப்பீங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு கேட்கும்போது என்னப்பா உன்னை கொடுத்ததே நான் கேட்கல, சரி இருக்கட்டும்ட்டு மறுபடியும் வந்து கேட்கறியா, சரி பரவாயில்லன்ட்டு. ஆனா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க,
அப்படின்னு அடுத்த முறை ஒரு 6 மாசம் வச்சு ஐயா கேட்டா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு 1 லட்சமா கொடுங்க ஐயா அப்படின்னு. நீங்க என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு தெரியாது, நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கான். அப்புறம் உங்களுக்கு அவரு என்ன கேட்டுன்னு இருக்கான், சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க. உங்களுடைய சூழ்நிலை எப்படி, நீங்க இறக்கம் உள்ளவர் தான், ஆனாலும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல சூழ்நிலை. ஆனா இறைவன் அப்படி கிடையாது, எடுக்க வளர்ந்துகிட்டே அது குறையாத ஒரு நிதி, எடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால அவரு சர்வ சதா காலமும் ஒவ்வொரு வினாடியும் அந்த உதவி என்கின்ற நன்றியை செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த நன்றியை மறக்கின்ற நாம் உயிரே கிடையாது. அதுதான் செய் நன்றி. அது அந்த ஒரு இந்த மாதிரி குரல்லாம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்குள்ள அடங்காது. அப்படி அடக்கிக்கிட்டோம்னா நம்ம குறைஞ்சபட்ச பொருள் தான் கண்டு பயன்பெறாம போயிடும். ஆக செய் நன்றி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த செய் நன்றி என்பது இறைவன் செய்கின்ற நன்றி. ஆக இறைவன் நன்றறிவறியான் ஆயினேன் தனையும் அன்று வந்தாண்ட அற்பெருஞ்சோதி அப்படின்றார். ஆக இறைவனுக்கு நன்றி சொல்ல 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 இறைவன் முழு உண்மையை உறுத்தும் போது, அந்த என்னை அறியறதுக்கு வந்திருக்கியே அது நீ வேறு அல்ல, நானே தான் என்னை நானே அறியும் பொருட்டு நீயாகவே நான் இருக்கிறேன், எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, நீ கூட இல்லை, நீயாக இருப்பது நான். எதற்காகனா என்னை நானே அனுபவிக்கும் வேண்டி நானே நீயாக வந்திருக்கின்றேன், இதுதான் என்னுடைய சித்து வல்லபத்திறன் அப்படின்னு முடிவில் உணர்த்தும் போது இரண்டல்லாத ஒரு நிலைய உணர்த்துறார். இதுதான் அருள்நிலை. அதுதான் வள்ளல் பெருமான் பாடும்போது ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன், சிவமே பொருள் என்று அறிவால் உணர்ந்தேன், செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன், தவமே புரிகின்றார் எல்லோரும் காண தயவால் அழிக்கின்றேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறார். உவமேயமே கிடையாது. மற்ற ஒரு இதெல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் உவமானம் உதாரணம் சொல்ல முடியாது. இறைவனுக்கு உவமானம் உதாரணம் சொல்ல முடியாது. காரணம் அவர் தான் எல்லாமே இருக்கிறார் புறத்துல. அதனால எதையும் ஒண்ணு அவருக்கு சொல்லவே முடியாது, உதாரணமே சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலை அருள்நிலை என்றது அதுதான். அருள்நிலை என்றது அந்த தெருநிலைக்கு வந்திருக்கின்ற அந்த அருவியாகிய நம்மையும் தானாக்கி விடுவார். சிவமாக்கி கொண்டான் என்று ஊது ஊது சங்கே, அருஜோதி ஆனேன் என்று ஊது ஊது சங்கே அப்படின்னு பாடுறாங்க. சிவமாக்கி இணையாண்ட, அதாவது இந்திரிய வயமயங்கி, மணிவாசகர் பாடுவார், இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேனை சிந்தைதனை மரமாற்றி சிவமாக்கி எனையாண்ட எந்த எனக்கு அருளியவாறு ஆர்குருவார் அச்சது. இறைவன் மணிவாசகரை தானாக்கி கொண்டானாம். அதே மாதிரிதான் வரலாறு அருஜோதி என்னை அருஜோதி ஆக்கி கொண்டான், நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. இதுதான் அருள்நிலை. அருள்நிலையில அயலறியா அறிவு தான் அருள்நிலை. அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள் நிலை காண்க என்று அருளி.